அதாவது நேற்று எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகென்ஸ்டான மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாத்தையும் முகமது சிராஜ் ஊதி தள்ளியிருக்காப்புல அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த சீசனில் எங்களுடைய முதல் 300 நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பலமான பேட்டியெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்சுக்கு அப்புறமா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தியன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் யாரு கண்ணு பட்டுச்சோ என்னமோ தெரில, அதுக்கப்புறமா நடந்த 4 மேட்சோ ஹைதராபாத்துக்கு நக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் அடித்தா 4 பேரும் ஒன்றா அடிப்போம், இல்லைனா 4 பேரும் நடைய கட்டுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஹெட் ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா, கிளாஷனு இவங்க எல்லாமே வந்துட்டு தொடர்ந்து சொதப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னடா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 250 அடித்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி அதிரடியாக ஆடினீங்க, அதுக்கு அடுத்த மேட்ச்சில் என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்கில் நம்ம சிராஜும் பேட்டிங்கில் நம்ம வாஷிங்டன் சுந்தரம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிரடி காட்டியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் ஹைதராபாத்ஸியன்ஸ் இந்த வருஷம் ஐபிஎல் வந்து மொதல் டீமாக பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பை இழப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு.